ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்கள். ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து இந்தியாவே ஒரு மாதிரி சும்மா ட்ரம்பிள் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஆணவ கொலைகள். ஸோ என்ன நடக்குது நம்ம நாட்டில்? ஒரு போன மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன். ஜிபிஐ குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 115வது ரேங்கை வந்து பெற்று ரொம்ப ரொம்ப கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ ஐ டோல்ட் இன் தட் வீடியோ தட் இந்தியா இஸ் நாட் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் உமன்ஸ். இந்த நியூஸ்லாம் நடக்கும்போது என்ன தோணுதுனாக்கா, இந்தியா இஸ் நாட் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் என்டையர் ஹியூமன் ரேஸ்ன்னு சொல்லுதாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா வாட்ஸ் ஹேப்பனிங் கௌரவத்துக்காக கொலை பண்ணுறாங்க. ஹலோ கம் ஆன், இட் இஸ் அன்வேரபிள். ஒரு மனித குலத்தை சேர்ந்த பெண்ணை தான் வந்து கட்டிக்குவான், கல்யாணம் பண்ணிக்குவான் இல்லையா. Sadi, oh come on, what is that? The unwanted thing, that giant, that monster, that we don't need that as well. I'm saying, நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் அந்த காஸ்ட், ரைட்? பட் அதை வந்து இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமாக பிடிச்சிக்கிட்டு, ஸோ நான் அந்த விஷயம், நான் இந்த இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பெருமை பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியவே இல்லை. தான் பிறக்கும் பொழுது தன்னை கையில் ஏந்திய செவிலி தாய் சாதி பார்த்திருந்தால் நிச்சயமாக நாம் இன்று இந்த பூமியில் அவதரித்திருக்க மாட்டோம். நிச்சயமாக இதுதாங்க. இன்னைக்கு ஒரு மனித உயிரோடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு யாருமே உணர்றதே கிடையாதுங்க. நிச்சயமா அப்படிலாம் உணர்ந்ததுனாக்கா இந்த விஷயங்கள் நடந்திருக்காது. மனிதன் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இங்கே அன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க ஒரு மனித உயிர் போச்சுனாக்கா தட் சாலுங்க. மறுபடியும் பிறக்கலாம் முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. நீ கோடி தவறு இருந்தாலும் அது வாய்ப்பு இல்லைங்க. அப்படின்னாங்க நம்ம அப்படியே அப்படின்னா நம்ம அப்படியே சாதிச்சு எடுத்துகிட்டு போயிட போகிறோம். எல்லாருக்கும் வந்து 5 அடியோ 6 அடி தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இஃப் யூ வெண்ட் தேர்னாக்கா அவ்வளோதான், லைஃப் இஸ் ஓவர். பட் அதை புரிஞ்சிக்காத சில ஜடங்கள் நான் சொல்லுவேன். ஏன் ஜடங்களை கேவலப்படுத்தணும்? நம்மளாம் என்ன கேட்டகரிலையும் கூட வைக்கிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி சாதிங்கிற விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. தேவையே இல்லைங்க. யார் வந்து இந்த சமூகத்தில் தாழ்ந்தவன் சொல்லிட்டு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எவன் ஒருவன் கல்லாமல் இருக்கிறானோ, எவன் ஒருவன் கல்வியை பெறாமல் இருக்கிறானோ அவனே இந்த சமூகத்தில் தாழ்ந்தவன், இந்த உலகத்தில் தாழ்ந்தவன் சொல்லிட்டு திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். எத்தனையோ ஜாம்பவான்கள் எல்லாம், எத்தனையோ மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் சாதி என்பது நம் சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் நமக்கு தேவையில்லாத இந்த வரட்டு கௌரவம், தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை வந்து அப்படியே இது பண்ணுதில்ல இல்லையா. என்னோட ஸ்டேட்டஸ், என்னுடைய மரியாதை எப்படி எங்கே போகிறது? என்ன மரியாதை? யூ ஆர் கில்லிங் சம் ஒன் பிகாஸ் ஆஃப் seeing at their castes. Are you human? நீங்கள் உண்மையாகவே மனிதங்க தானா? We should think that இது நம்மளோட முடிஞ்சிருதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க. இட்ஸ் அஃபெக்டிங் த யங் ஜெனரேஷன், அப்கமிங் ஜெனரேஷன்.